எண்ணிக்கை அதிகாரம் 36. யோசேப்பு புதல்வரை சார்ந்த குடும்பங்களில் மனாசே மகனான மாக்கியரின் புதல்வனான கிளையாதின் மைந்தரது குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் வீடுகளின் தலைவர்கள் மோசேயிடமும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களாகிய பெரியோர்களிடமும் சென்றனர். அவர்கள் கூறியது, இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்துக்காக நாட்டை திருவுளச்சீட்டு முறையில் கொடுக்கும்படி ஆண்டவர் எம் தலைவராகிய உமக்கு கட்டளையிட்டார். எம் சகோதரன் செலோபுகாதின் உரிமை சொத்தை அவர் புதல்வியருக்கு கொடுக்கும்படியும் ஆண்டவரால் உமக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் மக்களின் வேறு குலங்களின் புதல்வர்களை அவர்கள் மனம் புரிந்தால் அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையர் உரிமை சொத்திலிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்பட்டுவிடும். இவ்வாறு திருவுளச்சீட்டால் எங்களுக்கு கிடைத்த உரிமை சொத்து குறைய நேரிடும். அத்துடன் இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்துடன் சேர்க்கப்படும். இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும். மோசே ஆண்டவரின் வார்த்தைப்படி மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது. யோசேப்பு புதல்வரின் குலம் கூறுவது சரியே. செலோபுகாதின் புதல்வியரை குறித்து ஆண்டவர் கட்டளையிடுவது இதுவே: தாங்கள் விரும்பியோரை அவர்கள் மணமுடிக்கட்டும். ஆனால் தங்கள் தந்தையின் குல குடும்பத்திற்குள் மட்டுமே அவர்கள் மணமுடிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு மாற்றப்படக்கூடாது. இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் குல உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களில் எந்த ஒரு குலத்திலும் உரிமை சொத்தில் உடைமை கொண்ட ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையின் குலத்தில் உள்ள குடும்பம் ஒன்றிலேயே மனைவி ஆவாள். இதனால் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் உரிமை சொத்தில் உடைமை கொண்டிருப்பர். எனவே ஒரு குலத்திலிருந்து இன்னொன்றுக்கு எந்த உரிமை சொத்தும் மாற்றப்படக்கூடாது. இஸ்ரேல் மக்களின் குலங்கள் ஒவ்வொன்றும் தன் உரிமை சொத்தையே பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலோபுகாதின் புதல்வியர் செய்தனர். செலோபுகாதின் புதல்வியரான மக்லா, திர்சா, ஒக்லா, மில்கா, நோவா ஆகியோர் தங்கள் தந்தையாரின் சகோதரர் புதல்வரையே மணந்தனர். அவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயின் புதல்வர் குடும்பங்களில் மணம் புரிந்தனர். எனவே அவர்களின் உரிமை சொத்து அவர்கள் தந்தையர் குல குடும்பத்திற்கே சொந்தமாயிருந்தது. எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த கட்டளைகளும் நீதி சட்டங்களும் இவையே. அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 36ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்துள்ள மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே வழியாக ஆண்டவர் விதித்த எதுவும் நீதிச் சட்டங்களும் இவையே. பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 35ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்கள் நகரின் சுவரைச் சுற்றிலும் எத்தனை முழம் அகலமாயிருக்கும்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.